குடும்பத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இருளில் இருந்து வெளியே வந்து ஒளி பெற்றவர்களாக வாழ்ந்து அந்த ஒளியில் மற்றவர்களையும் ஒளிர்விக்க வேண்டும். அதோடு நாம் பங்கு சமூகத்தையும் அந்த ஒளியால் நிரப்ப வேண்டும். எனவே தூய பவுலடியாரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் பங்கு சமூகத்தையும் ஒளிரச் செய்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 17 முடிய இறை சொற்றொடர்கள். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளிபெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையும் உரைக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானதை எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓரிரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகின்றேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர்.
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய பங்கு வாழ்வுக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் இந்த தருணத்திலே நன்றி செலுத்துகின்ற வேளையில் இனி வருகின்ற ஆண்டுகளிலும் இந்த தூயவர் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காகவும் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நமக்கு கிடைக்க பெற செய்ய அந்த தூயவர் தொடர்ந்து நமக்காக மன்றாட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக அருமையான ஒரு கருத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை தான் நற்செய்திகளை கேட்டோம். நாம் எவ்வாறு பிறக்கப் போகிறோம், புதிய பிறப்பு எடுக்கப் போகிறோம், இந்த பிறப்பு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு விதைக்கின்ற விதத்திலே நாம் சங்க ஒளியில் நம்முடைய பங்கு என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். சங்கம் விடுக்கின்ற அழைப்பு ஒரு புனிதத்திற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தூய இன்னாசியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புனிதத்தை நோக்கி பயணம் செய்தவராக இருக்கிறார். இந்த தூயவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால் ஆன்மீக வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு புனிதராக இருந்திருக்கிறார். இந்த தூயவர் ஒரு காலகட்டத்திலே இந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் சிகரமாக எண்ணிக்கொண்டிருந்தவர் தன்னுடைய வாழ்வில் தான் சந்தித்த போரில் காயம் ஏற்பட்ட பொழுது அதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசித்து அதன் அடிப்படையிலே மனமாற்று பெற்று இனி வாழ்வது என்னிலே இயேசுவாக இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டவராக இருக்கிறார். இந்த உலகத்தை எல்லாம் எனதாக்கிக் கொண்டாலும் என்னுடைய ஆன்மாவை நான் இழந்து விட்டால் எனக்கு என்ன பயன் என்ற கேள்வியோடு இந்த சமுதாயத்திலே மாற்று பாதைக்கு மறுமலர்ச்சிக்கு வித்திருந்தவராக இருக்கிறார். இந்த தூயவருடைய வழியில் வரக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வாழ்வு, ஒரு மறுமலர்ச்சி வாழ்வு ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சங்கத்தின் ஒளியிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் புனிதத்தை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றது என்றால் அந்த புனிதத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்று அடிப்படையாக சிந்திக்க வேண்டும். இன்று முன்னுரையிலே அருமையாக சொல்லப்பட்டது. இந்த சங்கத்தை பற்றி தெளிவான ஒரு அறிவு, இரண்டாவது நிலையிலே தன்மயமாக்குதல், மூன்றாவது நிலையிலே அதை செயல்பாட்டுக்கு இட்டுச் செல்லுதல் என்று அருமையாக சொல்லப்பட்டது. அருமையானவர்களே, இந்த சங்கத்தை பற்றி தெளிவான ஆழ்ந்த அறிவும் அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறனும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்ட மக்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு பேராயர் தன்னுடைய வாழ்வு அனுபவத்தை எடுத்துச் சொல்கிறார். ஒரு முறை அவர் கார் ஓட்டி கொண்டு சென்றாராம். தனக்கு பின்னால் வந்த ஒரு கார் மிக விரைவாக முன்னேறி செல்லுகிறது. அந்த கார் முன்னுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு விபத்துக்குள்ளாகிறது. விபத்திலே அந்த கார் விழுந்த பொழுது அந்த காரை ஓட்டிக்கொண்டு சென்றிருந்த பெண்ணானவள் கீழே விழுந்து தொற்றுயரும் கொலையுமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். பின்னால் வந்த இந்த பேராயர் தன்னுடைய காரை நிறுத்தி அந்த பெண்ணின் அருகில் செல்கிறார். இந்த பெண்ணை பார்த்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையை உணர்ந்தவளாக, நீ கிறிஸ்தவளா என்று கேட்கிறார். இல்லை என்று பதில் சொன்ன மாத்திரத்திலே, உனக்கு அவஸ்தை கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார். நான் அவஸ்தை கொடுப்பதற்கு, அவஸ்தை என்றால் என்ன, திருமுழுக்கு பெற்றுவிட்டாயா என்று கேட்கிறார். திருமுழுக்கு என்றால் என்ன என்று அந்த பெண் கேட்கிறார். இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த பெண் சொன்னாலாம், ஆயிரே, இப்பொழுது எனக்கு தேவை திருமுழுக்கு அல்ல, அவஸ்தை அல்ல, மாறாக முதல் சிகிச்சை. உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், தேவையான அவசர சிகிச்சைகளை ஏற்படுத்த வேண்டும், இதற்கான காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொன்னாராம். இந்த நிகழ்வை சொல்லுகிறார் ஆயர், ஒரு காலகட்டத்திலே நான் என்னுடைய பின்னணியில் எனக்கு கிடைத்த அறிவிலே என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த நிகழ்வானது எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது.
இந்த மாற்றத்தின் அடிப்படையிலே நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதோ நான் பெற்றுக்கொண்ட அறிவு, எனக்கு கிடைத்த பின்னணி, இவைகளின் அடிப்படையிலே சிந்தித்து பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், இந்த மக்களின் அடிப்படையான தேவைகள், இந்த மக்களுடைய ஆன்மீக உணர்வுகள், இந்த மக்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், இவைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்வை நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் பெற்றுக் கொண்டதாக தன்னுடைய வாழ்வு நிகழ்வுகளை அருமையாக எடுத்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, லூயிஸ் பிலிப்பே என்ற ஆன்மீக வல்லுநர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், நம்முடைய ஆன்மீக வாழ்விலே எப்பொழுதுமே ஒரு தேக்க நிலை இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். இதை மாற்றுவதற்கு நாம் நமக்குள்ளே ஒரு அதிர்வுகளையும் அதிர்ச்சிகளையும் அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். குருக்களின் ஆண்டில் குருக்களுக்கான ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒவ்வொரு குருவினுடைய வாழ்க்கையிலும் உள்ளத்திலே ஒரு பெரிய சுனாமி ஏற்பட வேண்டும். இந்த சுனாமி என்பது அந்த உள்ளத்தை நொறுக்கக்கூடியதாக, நொறுக்கி அதை புதுப்பிக்கக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார். இவ்வாறு நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே ஒரு புனிதத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் இது எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இன்று வத்திக்கான் சங்கம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. முதல் நிலையிலே புதுப்பிப்பதற்கான ஒரு புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட பகுதியானது வத்திக்கான் சங்கத்தினுடைய இறுதி அறிக்கையாக இருக்கிறது. இந்த இறுதி அறிக்கையினுடைய சுருக்கத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, முதல் நிலையிலே நம்மை புதுப்பிக்கக்கூடிய ஒரு புனிதத்திலே நாம் ஈடுபட வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு நாளுமே நம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பருந்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பருந்து எத்தனை ஆண்டுகள், 35 முதல் 45 ஆண்டுக்குள் ஒரு முக்கியமான நிகழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறதாம். 35 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பருந்து தன்னை உற்று பார்க்கிறது. உற்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சிறகுகள் எல்லாம் பறக்க முடியாத அளவுக்கு பயனற்று போன ஒரு சூழல். இது நீண்ட தூரம் பயணம் செய்கிறது, பறக்கிறது. எங்கேயாவது ஒரு மலை உச்சிக்கு செல்கிறது. மலை இடுக்குகளுக்கு சென்று அது என்ன செய்யுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இறகுகளை எல்லாம் தீர்த்துக் கொள்ளுமா. பின்பு தன்னுடைய அலகுகளை அந்த பாறையிலே உரசி உரசி கூர்மைப்படுத்திக் கொள்ளுமா. மீண்டும் தன்னுடைய விரல் நகங்களை எல்லாம் மீண்டும் கூர்மைப்படுத்திக் கொண்டு மீண்டும் விரைவாக விவேகத்தோடு இன்னும் வந்து இறை தேடக்கூடிய உற்சாகத்தோடு தன்னுடைய வாழ்க்கை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறது. நாம் அன்றாடம் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், தினசரி திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்ற வாடிக்கையான வாழ்க்கைக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இல்லாமல், இறை வார்த்தை அன்றாடம் நம் உள்ளத்திலே ஒளிவிக்கின்ற கருத்துக்களுக்கு செவிமடுத்து அதன் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முதல் சிந்தனை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவது சிந்தனையாக புதுப்பிக்கின்ற நிகழ்விலே நாம் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பாக திருவழிபாடுகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாம் பங்கெடுக்கக்கூடிய வழிபாடுகள், அது திருப்பலியாக இருக்கலாம், நவநாளாக இருக்கலாம், நாம் சொல்லுகின்ற ஜெபங்களாக இருக்கலாம். இவைகளில் எல்லாம் நாம் எத்தகைய முறையில் பங்கெடுக்கின்றோம், இந்த பங்கெடுப்பு நமக்கு எத்தகைய வாழ்க்கைக்கான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையோடு நாம் செயல்படக்கூடிய மக்களாக நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இன்னும் அடுத்த கட்டத்திலே சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவ பயிற்சிகளில் முழுமையாக ஈடுபடுவதன் வழியாக நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. பயிற்சி என்று சொல்லுகின்ற பொழுது, அன்புமிக்கவர்களே, மனிதர்களாகிய நாம் பக்குவப்படுவதற்கு பயிற்சிகள் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. நாம் ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த புதுப்பிக்கும் நிகழ்விலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக அமைகிறது என்று தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்னும் அடுத்த கட்டத்திலே நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால், இரண்டாவது நிலையிலே நம்முடைய உறவுகளில் நாம் நம்மை புதுப்பித்துக் கொண்டவர்களாக, புனிதத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய துயரங்களிலும் கூட நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஏதோ மாமா மச்சான் என்று அழைத்துக் கொண்டாலும் அந்த மாமனுடைய அல்லது அந்த மச்சானுடைய உள்ளார்ந்த உணர்வுகள்,
அவருக்கு தேவையான உணவுகள் இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமலே பல நேரங்களில் மேலோட்டமான உறவுகளை கொண்ட மக்களாகவே